வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசரகால சட்டம் ஒருபோதுமே அடக்குமுறை கருவியாக மாறாது. ஜனாதிபதி அனுரகுமார உறுதி. சுகாதாரத்துறை குறைபாடு காரணமாக நோயாளிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல். மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. எமது நெல்லை எங்கள் மாகாணத்திலேயே அரசியாக்கி விநியோகிக்க நடவடிக்கை. வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. 2027ஆம் ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை எந்தவொரு கொடுப்பனவும் அதிகரிக்காது. ஜனாதிபதி அனுரகுமார கூறுகின்றார். நெல் கொள்வனவுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. அமைச்சர் அரவிந்த செனரத். உயர் நீதிமன்ற தீர்மானங்கள் நாட்டின் நீதியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகும். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய. ஒருங்கிணைக்க வேண்டிய தேசிய கொடி இனங்களிடையே பிரிவினையை தூண்டியது. புதிய அரசமைப்புக்கான உரையாடலை அரசாங்கம் உடன் ஆரம்பிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் வலியுறுத்து. மறைத்து வைக்கப்பட்ட வெடிமருந்துகள் சிக்கின. இலங்கையை இந்தியா ஒருபோதும் கைவிடாது. மீண்டள உதவிகள் தொடரும் என்று ரில்வினிடம் ஜெய்சங்கர் உறுதிமொழி. பாதுகாப்பு காரணங்களுக்காக கோட்டாவினால் நேரடியாக யாழ் வந்து சாட்சியமளிக்க முடியாதாம். நேற்று நீதிமன்றத்தில் அவர் சார்பில் சத்திய கடதாசி சமர்ப்பிப்பு. திருடர்களின் வளையம் உடையும் ஆண்டே இது. பதவி எதுவாக இருந்தாலும் சட்டம் அமுலென்று கண்டியில் ஜனாதிபதி தெரிவிப்பு. டிட்வா சூறாவளி பாதிப்பிலும் பொருளாதாரம் ஸ்திரமானது. மத்திய வங்கி ஆளுநர் நந்தனால் வீரசிங்க உறுதி. தொடர்வன விரிவான செய்திகள். அரசாங்கம் அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கு பின்னால் அரசியல் நோக்கம் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டிட்வா புயல் ஏற்பட்டு 6 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் நிலைமை தற்பொழுது வளமைக்கு திரும்பியுள்ளதாக அரசாங்கமே ஒப்புக்கொண்டுள்ளது. ஜனவரி 28ஆம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதை கட்டுப்படுத்தவும் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்து வெளிப்பாடுகளை ஒடுக்கவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் போராடுவதையும் வீதி மறியலில் ஈடுபடுவதையும் தடுப்பதே அரசாங்கத்தின் உண்மையான நோக்கம். நிவாரணப் பணிகளுக்காக இந்த சட்டம் அவசியமில்லை. அரசாங்கத்தை விடவும் எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உடனடி உதவிகளை வழங்கியுள்ளனர். இதற்கு பதிலளித்த பிரதமர் கரணி அமரசூரிய, நாட்டின் உட்கட்டமைப்புகள் குறிப்பாக வீதிகள், பாலங்கள் மற்றும் பாடசாலைகள் முன்னெப்போதுமில்லாத வகையில் பாதிக்கப்பட்டுள்ளன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளின்படி சுமார் 1300 நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளங்களையும் மனித உழைப்பையும் மிக விரைவாகவும் வினைத்திறனாகவும் ஒருங்கிணைத்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்க அவசரகால சட்டம் தேவைப்படுகிறது. உணவு, நீர் மற்றும் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய சேவைகளை எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதிப்படுத்தவே இந்த நீடிப்பு கோரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறையின் நிலவும் பாரிய குறைபாடுகள் காரணமாக நோயாளிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சங்கத்தின் பிரதிநிதிகள் அரசாங்கத்துக்கும் சுகாதார அதிகாரிகளுக்கும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். வைத்தியர்கள் மற்றும் விசேட வைத்திய நிபுணர்களுக்கான மனிதவள உரிமைகளை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய சங்கம், இதனால் பொதுமக்களுக்கான மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. குறிப்பாக வைத்தியசாலைகளில் நிலவும் அத்தியாவசிய மருத்துவ பொருட்களுக்கான தட்டுப்பாடு, பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வசதியின்மை மற்றும் மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை ஆகியன நோயாளிகளை பெரும் அவதிக்குள்ளாக்கியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். சரியான நேரத்தில் சிகிச்சை வழங்கப்படாமை மற்றும் முறையான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படாமை காரணமாக நோயாளிகள் பாரிய உடல்நல பாதிப்புகளை எதிர்கொள்வதோடு இது ஒட்டுமொத்த சுகாதார கட்டமைப்புமே முடங்கு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் நோயாளிகளின் வலிகளையும் தேவைகளையும் உணர்ந்து செயற்பட அரசாங்கம் தவறி வருவதாக குற்றம் சாட்டிய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் மக்கள் நலனை முன்னிறுத்தி இந்த நெருக்கடிகளுக்கு உடனடியாக தீர்வு காண முன்வருமாறு சுகாதார அதிகாரிகளை வலியுறுத்தினர். வடக்கு மாகாணத்தில் உற்பத்தியாகும் நெல் வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு
அங்கிருந்து அரசியாக மாற்றப்பட்டு மீண்டும் எமது மாகாணத்துக்கு விற்பனைக்கு வருகின்றது. இதனால் எமது விவசாயிகளும் நுகர்வோரும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையை மாற்றியமைத்து எமது நெல்லை எமது மாகாணத்திலேயே அரசியாக்கி விநியோகிப்பதற்கு தனியார் மற்றும் கூட்டுறவுத்துறை ஆலைகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள தனியார் மற்றும் கூட்டுறவுத்துறை அரசியலை உரிமையாளர்கள், அரசு மற்றும் தனியார் வங்கி பிராந்திய முகாமையாளர்கள் ஆகியோருடனான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர் மேலும் கூறியதாவது: எமது மாகாணத்தின் தேவைக்கு மேலதிகமாகவே நெல் உற்பத்தி செய்யப்படுகின்றது. உபரியான நெல்லை வெளியே அனுப்புவதில் தவறில்லை. ஆனால் எமது மக்களின் தேவைக்கான நெல்லையும் வெளியே அனுப்பிவிட்டு அதையே மீண்டும் அரசியாக அதிக விலைக்கு வாங்குவது ஆரோக்கியமானதல்ல. உள்ளூர் அரசியலை உரிமையாளர்களுக்கு போதிய கடன் வசதிகளை வழங்கி அவர்களூடாக நெல்லை கொள்வனவு செய்யவும் அதனையே இங்கேயே அரசியாக மாற்றவும் நாம் முயற்சிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் இலங்கை மத்திய வங்கியின் வட பிராந்திய முகாமையாளர், அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் பிராந்திய முகாமையாளர்கள், அரசியலை உரிமையாளர்கள் மற்றும் ஆளுநரின் ஆலோசனை குழு உறுப்பினர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் தலைமையிலான குழுவினரும் கலந்து கொண்டனர். அரிசி ஆலையாளர்களுக்கும் கடந்த முறையும் அவர்கள் என்னென்னா புறப்பட்டு கொண்டு வரல என்னென்னா அந்த 50 மில்லியன் தான் மேக்சிமம் அந்த குறைஞ்ச வட்டியிலே எடுக்கிறாங்க அந்த நிலம் பர்ச்சேஸ் பண்ணுறது. நாங்கள் இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் வந்த உடனே இந்த இடக்கம் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வரணும். மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அவையோட நீங்கள் இதை சரியாக செய்தீங்களா இருந்தால் நாங்கள் ரொம்ப விலைக்கு நெல்லை வாங்கலாம். விவசாயிகள் எங்களுக்கு நெட்ட போக போய்தான் நாங்கள் குறைச்சி வாங்குவோம். அறுவடையோட எந்த அளவுக்கு நாங்கள் வடமாகாணத்துக்குள்ளேயே நெல்லை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு எங்களோட உணவு பாதுகாப்பும் எதிர்காலத்தில் இருக்கும். காரணம் இப்படியான தாக்கம். இரண்டாவது, கடைக்காரர் முழு பேருக்கும் நீங்கள் ஒரு நிர்ணய விலையை வைக்கணும். இந்த விலைக்கு மேலே நீர் விற்கலாது. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நிர்ணய விலையை வையுங்க, நீங்கள் இந்த விலைக்கு கொடுங்க. அவங்களுக்கு 5 ரூபா காணாட்டி 10 ரூபா கொடுங்க. 230 ரூபா விற்கிற அரிசி நாங்கள் 220 ரூபா கொடுக்குற மாதிரி. நெல் இந்த ஒரு கிலோமீட்டர் 2 மாதம் நெல் முடி அரை கொஞ்சம் நெல்லை கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஃப்ளஷ் ஒன்று எடுத்து நெல் கட்டவே தான் ஸ்டாக் பண்ணுறதுக்கு இனிஷியலி இந்த ட்ரையர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கான வசதிகளை நீங்கள் செஞ்சு இங்கே இருக்கிற வடமாகாணத்தில் இருக்கிற ரைஸ் மில்லர்ஸுக்கு அதுக்கான ஒரு லோ இன்ட்ரெஸ்ட்லையோ ஒரு செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரின்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஏதாவது உற்பத்திக்கான ஒரு இண்டஸ்ட்ரியை போட போறீங்கன்னா தான் அந்த 5%க்கான MSME லோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு கிரேஸ் பீரியட் இருக்கு. நீண்ட கால லோன் 15,000 மேற்பட்ட கிலோவில் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி தான் இருக்குது. ஆனால் உண்மையில் சிறிய ஃபார்மர்ஸுக்கு நாங்கள் அதை ட்ரை பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருந்தால் உண்மையில் பிலோ 8,000க்குள்ள கெப்பாசிட்டியில் ஒரு ட்ரையரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்குது. கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சியில் வந்து குறைவோடு சில 1-2 மில்லியன்லாம் ஓடிக்கொண்டு இருக்குது. ஏனைய நெல்லை வைத்து இன்றைக்கு பட்டினா இன்றைக்கு நெல் விற்கும், நாளைக்கு வைக்கிறது அதை அவங்க காலத்து 3 நாள் கொட்ட வேண்டிய சூழல் வந்து உங்களுக்குலாம் கம்யூனிகேஷன் ஏதோ இருக்குது. மாதம் பிளட் லோன் கட்ட சொல்லி யாருக்கு ரைட்டில் ரீஜியன் மேனேஜர்ஸ் இருக்கணும் கேட்டுக்கொள்ளப்போ. 2வது ஸ்டோர் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவு. எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை வேறு எந்தவொரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்றும் கண்டி மாவட்ட வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரச சேவையை பொறுத்தவரை அடிப்படை சம்பள உயர்வே முக்கியம் என்று நாங்கள் கருதினோம். இந்த அடிப்படை சம்பள உயர்வுக்காக மாத்திரம் 2025ஆம் ஆண்டில் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலேயே மேலும் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது. 2027இல் அடுத்த கட்டமாக 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. முதலில் நாங்கள் 2027இல் 3வது சம்பள அதிகரிப்பு வந்த பின்னர் எமது வரவு செலவு திட்டத்துக்கு ஏற்படும் தாக்கத்தை பார்த்துவிட்டுத்தான் ஏனைய கொடுப்பனவுகள் பற்றி யோசிப்போம். அதனால் யார் எவ்விதத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தாலும்
வீதியில் இறங்கினாலும் 2027ஆம் ஆண்டு அடுத்த சம்பள உயர்வு வரும் வரை கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது. இந்த அனர்த்தத்தினால் நமது பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என பலர் நினைத்தார்கள். ஆனால் 2 மாதங்களுக்குள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளோம். மின்சாரம், வீதிகள், தொடர்பாடல், நீரென பாரிய அளவில் மீண்டுள்ளோம். நமக்கு தேவை இந்த நாடு அடையும் பொருளாதார வெற்றிகளை நாட்டு மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதேயாகும். அதேபோல் சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இதை செய்தே தீருவோம். யாரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். சட்ட விரோதமாக ஈட்டிய சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கு ஏதுவான சட்டத்தை நாங்கள் கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் நிறைவேற்றினோம். பயங்கரவாத தடைச்சட்டத்தை திருத்தி விரைவில் கொண்டு வருவோம். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவதற்கு சட்டம் தயாரிக்கப்படுகிறது. அதேபோல பண மோசடியை தடுப்பதற்கு சர்வதேச தரத்திற்கமைய சட்டம் ஒன்றை தயாரிக்க பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. சட்டத்தின் கோடு ஒன்று உள்ளது. அந்த கோட்டுக்கு கீழேதான் அனைவரும் உள்ளனர். யாரும் சட்டத்தின் கோட்டுக்கு மேலே பாய முடியாது. அப்படியான ஒரு நாடுதான் நமக்கு தேவை. அதனை நாங்கள் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாற்றம் சிலருக்கு வலிக்கின்றது. தவறு செய்பவர்களுக்கு இந்த மாற்றம் வலிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் தெரிவித்துள்ளார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது பல மாவட்டங்களில் நெற்களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அறுவடை கிடைக்கப்பெறும் அளவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த போகத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் இருப்புகளை முறையாக அரிசியாக மாற்றி சந்தைக்கு விடுவிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இன்று பல மாவட்டங்களில் நெல் களஞ்சிய சாலைகளை திறந்து அறுவடை வரும் அளவை கண்காணித்து நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதேபோல் கடந்த காலங்களில் கொள்வனவு செய்த நெல்லை அரிசியாக மாற்றி சந்தைக்கு வெளியிடும் வேலை திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளோம். நெல் கொள்வனவு செயல்முறைகளை நாங்கள் தொடங்கியுள்ளோம். களஞ்சிய வசதிகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. எனவே வருங்காலத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்புகளும் தீர்மானங்களும் நாட்டின் நீதியின் தன்மை, ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆதிக்கம் ஆகியவற்றை நேர்த்தியாக பிரதிபலிக்கும் கண்ணாடியாகும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சீன அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நவீனமயமாக்கப்பட்ட உயர்நீதிமன்ற கட்டட தொகுதியை நீதித்துறை நடவடிக்கைகளுக்காக மீண்டும் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அமைச்சு, இலங்கை நீதி அமைச்சு மற்றும் சீன சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே எட்டப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் இப்புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. மேல் நீதிமன்றத்தின் மூலத்தோற்றம் மற்றும் கட்டமைப்பை மாற்றாது நவீன தொழில்நுட்பத்துடன் 9753 நீதியரசர்களை கொண்ட அமர்வுகளுக்கான 7 புதிய உயர்நீதிமன்ற நீதியறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நீதியரசுகளுக்கான 20 புதிய உத்தியோகபூர்வ அறைகள் மற்றும் பணியாளர் வசதிகள், மின்தூக்கிகள், நவீன நூலகம், வழக்கு ஆவண அறை மற்றும் கேட்போர் கூடம் என்பனவும் அனைத்து இடங்களையும் உள்ளடக்கும் வகையில் தானியங்கி கமரா கட்டமைப்புடன் கூடிய அதிநவீன கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இக்கட்டட தொகுதி புனரமைக்கப்பட்டுள்ளது. அங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் 1988ஆம் ஆண்டு சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட இக்கட்டட தொகுதி 3 தசாப்தங்களின் பின்னர் காலத்தின் தேவைக்கேற்ப இவ்வாறு நவீனமயமாக்கப்படுவது மிக முக்கியமானதொரு நடவடிக்கையாகும். நீதித்துறை உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக மேற்கொள்ளப்படும் முதலீடு என்பது உண்மையில் பொதுமக்களின் நம்பிக்கைக்காக செயல்படும் முதலீடு ஆகும். பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான சூழல் மூலம் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை மற்றும் கௌரவம் மேலும் வலுவடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சுதந்திரம் அடைந்த போது விக்ரம ராயசிங்க மன்னனின் சிங்கக்கொடியே தேசிய கொடியாக ஏற்றப்பட்டது. சிங்கள மக்களை மட்டுமே பிரதிநிதித்துவம் செய்த இந்த கொடியை தமிழ் முஸ்லிம் தலைவர்கள் ஆட்சேபித்தால் கொடியின் ஓரத்தில் தமிழ் மக்களை குறிக்க சுமஞ்சள் நிற பட்டியும், முஸ்லிம் மக்களை குறிக்க பச்சை நிற பட்டியும் சேர்க்கப்பட்டன. ஆனால் சிங்கள மக்களை குறிக்கும் சிவப்பு வர்ணமே கொடியில் பெரும்பங்கு இடம்பெற்றது. பௌத்த குறியீடுகளும் இடம்பெற்றன. மூவின மக்களும் சமமான பிரதிநிதித்துவம் இல்லாத சிங்கள மக்களுக்கான கொடியாகவே தேசிய கொடி வடிவமைக்கப்பட்டது. இதனால் இனங்களை ஒருங்கிணைப்பதற்கு பயன்பட வேண்டிய தேசிய கொடி இனங்களுக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்தியதன் தொடக்கமாக அமைந்தது. இவ்வாறு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா அங்கிரநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் சுதந்திர தினமான கடந்த 4ஆம் தேதி என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற கருப்பொருளில் யாழ்ப்பாணம் YMCA மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரவையின் கருத்தமர்வு நடைபெற்றது. தமிழ் தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய போதே அங்கிரநேசன் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளார்.
புதிய அரசமைப்பை வரைவதற்கான தேசிய அளவிலான கலந்துரையாடலை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பித்து அதில் தீவிரமாக பங்கேற்க வேண்டுமென்று பல அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சிகளின் அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்டெக்ஸ் இனிஷியேட்டிவ் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசமைப்பு சீர்திருத்தம் குறித்த விசேட கலந்துரையாடலில் பங்கேற்ற போதே எதிர்க்கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கண்ட கோரிக்கையை முன்வைத்தனர். தயாசிரி ஜெயசேகர் எம்பி கூறுகையில், அரசாங்கம் தனது கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்த போதிலும் புதிய அரசமைப்பு குறித்த விவாதங்களை வேண்டுமென்றே தவித்து வருகிறது. ஜேவிபி அரசமைப்பு சீர்திருத்தம் குறித்து தனது உண்மையான நிலைப்பாட்டை எப்போதும் மறைத்தே வந்துள்ளது. கஸ்டடி சில்வா எம்பி பெரும்பான்மைவாத அரசியலமைப்பில் சிறுபான்மையினரின் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசமைப்பை உருவாக்க அரசாங்கத்தின் பங்களிப்பு அவசியம். கடந்த தேர்தல்களில் வாக்குறுதி அளித்த போதிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தற்போது இதில் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறினார். ரவி கருணாநாயக்க எம்பி, வருங்கால சந்ததியினரின் நலனுக்காக ஒரு நிலையான அரசமைப்பு அவசியம், அதற்கு அரசாங்கத்தின் ஈடுபாடு மிக முக்கியமானது என்றார். முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா, ஆட்சியாளர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க புதிய அரசமைப்பு உதவ வேண்டும். அரசாங்கத்தின் பங்களிப்பு இன்றி அர்த்தமுள்ள சீர்திருத்தத்தை எட்ட முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில்ல, ஒற்றை அரசியல் கட்சியின் நலனுக்காக உருவாக்கப்படும் அரசமைப்பு ஒருபோதும் எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சந்திரிகா, ரணில் மற்றும் கோட்டாபய ஆகியோரின் காலங்களில் தயாரிக்கப்பட்ட வரைவுகள் தோல்வி அடைந்தமைக்கு இதுவே காரணம். அரசாங்கத்தின் சித்தாந்தம் முழு நாட்டினதும் சித்தாந்தமாக இருக்க முடியாது என்றார். வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்துகளை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். கொழும்பு கந்தானை வீதி மாவத்தை பகுதியிலேயே இவை நேற்று முன்தினம் கண்டறியப்பட்டன. களனி பிரிவு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையிலேயே இந்த வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. துபாயில் கைது செய்யப்பட்டு அண்மையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தியதில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் முழுநேர அரசியல் செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பிலும் சாட்சியம் அளிப்பதற்காக யாழ்ப்பாணம் வருகை தர தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இணைய வழியில் சாட்சியம் வழங்க அனுமதி கோரியும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான கோட்டாபய ராஜபக்ச தனது சட்டத்திரணி ஊடாக சத்திய கடதாசியை சமர்ப்பித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருவதற்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசி மூலம் மன்றில் தெரிவிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் இந்த வழக்கின் கடந்த வழக்கு தவணையின் போது உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் நெலுங்குமார் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கோட்டாபய ராஜபக்ச தரப்பு அச்சுறுத்தல் என சத்திய கடதாசியை சமர்ப்பித்த போதும் என்ன காரணத்துக்காக அச்சுறுத்தல் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என தெரிவித்து அது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் கேள்வி எழுப்பினார்கள். இந்த நிலையில் இது தொடர்பிலான விடயங்களின் எழுத்து மூலமான சமர்ப்பணங்களை இரு தரப்பினரும் எதிர்வரும் மார்ச் 6ஆம் தேதி அடுத்த தவணைக்கு வழக்கு அழைக்கப்படும் போது சமர்ப்பிக்க வேண்டுமென நீதவான் உத்தரவிட்டார். கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடந்த திட்டமிட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து முதல் நாள் கடத்தப்பட்டனர். அதனை அடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆட்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. அந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள் கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாபய ராஜபக்சவை நீதிமன்றத்தின் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டித்வா சூறாவளியின் தாக்கம் நிலவிய போதிலும் இலங்கையின் பொருளாதாரம் சிறந்த நிதி ஒழுக்கத்துடன் பேணப்பட்டு வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தனால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் யுகத்தில் பொருளாதார வளர்ச்சி என்ற தலைப்பிலான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் அரச வங்கிகளில் $1 டிரில்லியன் பற்றாக்குறை நிலவியது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் கடைப்பிடிக்கப்பட்ட வருவாயீட்டு முறைகள் மற்றும் நிதியொழுக்கம் காரணமாக தற்போது அரச வங்கிகளில் $1 டிரில்லியன் மேலதிக பணம் காணப்படுகிறது. இந்த நிதி மேலதிகம் காரணமாக அனைத்து நிலைமைகளை எதிர்கொள்ள அரசாங்கம் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. இந்த ஆண்டு இறுதிக்குள் $8 பில்லியன் பெறுமதியான பாதுகாப்பு அந்நிய செலாவணி கையிருப்பை கட்டியெழுப்ப எதிர்பார்க்கின்றோம். தற்போது பணவீக்கம் 2% உள்ளது. இதனை 5% மட்டத்தை விட அதிகரிக்காமல் பேணுவதே இலக்காகும். நித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சொத்து இழப்புகள் குறித்து உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் $4.1 பில்லியன் சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அரசாங்கத்திடம் உள்ள நுணுக்கமான தரவுகளின்படி மீள கட்டி எழுப்புவதற்கான செலவு மதிப்பீடு செய்யப்பட்டதை விட குறைவாகவே இருக்கும். அடுத்த ஆண்டு முதல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5% மட்டத்தை எட்டும். நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் அல்லது 2028 மீண்டும் கடன் மறுசீரமைப்புக்கு செல்ல நேரிடும். நாங்கள் 2025 ஆண்டில் நமது கையிருப்பை பயன்படுத்தி $3,934 மில்லியன் கடனை செலுத்த முடிந்துள்ளோம். கையில் பணம் இருக்கும்போது தாமாகவே முன்வந்து கடனை செலுத்தாத ஒரு நாடாக எங்களை அடையாளப்படுத்திக் கொண்டால் எந்த நாடும் மீண்டும் எங்களுக்கு கடன் வழங்காது. இத்தகைய அடிப்படை ஆதாரமற்ற கதைகள் முதலீட்டாளர்களிடையே தேவையற்ற சந்தேகத்தை உருவாக்கும். பொருளாதார குறிகாட்டிகள் நெருக்கடிக்கு முன்னைய காலத்தை விட தற்போது சிறந்த நிலையில் இருக்கின்றது. பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடைவதை பார்க்க விரும்புபவர்களே இவ்வாறான கருத்துக்களை பரப்புகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது பேச்சு நடத்தப்பட்டது. டெத்வா புயலின் போது இலங்கைக்கு இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு ரெல்வின் சில்வா நன்றி தெரிவித்தார். இலங்கைக்கான தமது நாட்டு ஆதரவை இந்திய வெளிவிவகார அமைச்சர் உறுதிப்படுத்தினார். இலங்கை மீண்டெழுவதற்கு இந்தியாவின் உதவிகள் தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார். நாட்டின் பொருளாதார நன்மைகள் ஒரு சில குடும்பங்களை சுற்றியும் அந்த குடும்பங்களை சுற்றியுள்ள திருடர்களின் வணிகத்தை சுற்றியும் குவிந்திருந்த சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அனைத்து பொருளாதார நன்மைகளின் பலன்களும் நாட்டின் பொருளாதார நிலையில் கீழ்மட்டத்திலுள்ள மக்களுக்கு செல்வதை உறுதி செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அவர் எப்போது எவ்வாறான பதவியில் இருந்தாலும் அனைவருக்கும் சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று வலியுறுத்திய ஜனாதிபதி அதன்படி இந்த நாட்டில் நீதி மற்றும் நியாயம் தொடர்பாக நாட்டு மக்களின் அதிக கவனத்தையும் நம்பிக்கையையும் பெறும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்ற டெத்வா சூறாவளியினால் முழுமையாகவும் பகுதி அளவிலும் வீடுகள் சேதமடைந்த தனிநபர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். குண்டசாலை, மெதம்புர, பாதம்புர மற்றும் பன்பில பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த 150 பயனாளிகளுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்பட்டதுடன் அடையாள ரீதியாக ஜனாதிபதி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை 8/2025 தொடரிலக்கம் 12 படி வீடுகள் முழுமையாக சேதமடைந்தவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்காக வழங்கப்படும் 50 லட்சம் ரூபாவில் முதல் தவணையாக தலா 20 லட்சம் ரூபாவுக்கான காசோலைகள் இங்கு வழங்கப்பட்டன. தமது சொந்தமான காணியில் அல்லது முன்னர் வசித்த இடத்தில் வீடுகளை நிர்மாணிப்பவர்கள் அல்லது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட காணியில் வீடுகளை நிர்மாணிப்பவர்கள் இதில் உள்ளடங்குவார்கள். மேலும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை 8/2025 தொடரிலக்கம் 14 படி வீடுகள் பகுதியளவு சேதமடைந்தவர்களுக்கு மதிப்பீட்டின்படி வீடுகளை புனரமைக்க இழப்பீடு வழங்கப்பட்டது. மதிப்பீட்டு குழுவின் மதிப்பீட்டை குறித்த சுற்றறிக்கையின்படி அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரை வழங்க முடியும் என்றாலும் உடனடி நிவாரணம் வழங்கும் நோக்கத்தில் பயனாளிகளின் விருப்பப்படி மதிப்பீடு மேற்கொள்ளாமல் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவுகளை பெற விரும்பும் பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் பகுதியளவு சேத இழப்பீட்டுக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. டெத்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக தமது வர்த்தக நிலையங்கள் அல்லது இயந்திரங்கள் சேதமடைந்தவர்களுக்கு தமது வர்த்தகங்களை மீண்டும் தொடங்க தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடும் இதன்போது வழங்கப்பட்டன. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது எந்தொரு அரசாங்கத்தினதும் அடிப்படை பொறுப்பாகும். 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் போது எதிர்கொள்ளும் அழிவுகளையும் பிரச்சனைகளையும் நேரடியாக நாம் அனுபவித்தோம். இந்த நாட்டு மக்கள் மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறையாலும் எரிபொருளுக்காகவும் பால் மாவுக்காகவும் வரிசைகளில் நின்று துன்பப்பட்டனர். நமது நாடு நீண்ட காலமாக பின்பற்றி வந்த பொருளாதார கொள்கைகளாலும் அந்த கொள்கைகளுடன் தொடர்புடைய லஞ்சம், மோசடி மற்றும்
ஊழல்களாலும் நமது நாடு பெரும் பொருளாதார சரிவை சந்தித்தது. அன்று இந்த நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்கள் பொருளாதார தேவையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவில்லை. சரியான பொருளாதார திட்டமிடல் இல்லாமை, அந்தந்த சமயங்களில் அரசியல்வாதிகளின் தேவைகள், லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவை இந்த வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன. இந்த வீழ்ச்சி இன்னும் முடிவடையவில்லை. மக்களின் பணத்தில் ஒரு சதத்தையேனும் பெற்றுக்கொள்ளும் எண்ணம் எமக்கு கிடையாது. நாட்டின் பொருளாதார வெற்றிகளை சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிப்பது எமது நோக்கமாகும். எனவே இந்த டிட்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது எமது இலக்காகும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான வீடுகளை நிர்மாணிக்கவும், வீதிகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் நான் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இதற்காக இந்தியா, சீனா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் ஆதரவு எமக்கு கிடைக்கிறது. அதேபோல பல தனியார் தொழில்முனைவோரும் எமக்கு உதவி வருகின்றார்கள். அனைவரது ஒத்துழைப்புடன் இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுப்பது எமது நோக்கமாகும். சட்டம் தங்கள் மீது கை வைக்காது என சிலர் நினைத்தார்கள். தங்களை சுற்றியுள்ள பாதுகாப்பு கதைகள் சட்டத்தை சுட்டரிக்கும் என்று கருதினார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களை சட்டத்தை முன்னிறுத்துவோம். சட்டம் என்பது பெரிய மனிதர்களுக்கு முன்பாக சிலந்தி வலை போன்றது என்று கூறப்பட்டதுண்டு. அந்த சிலந்தி வலையில் இனி பெரியவர்களும் சிக்கிக் கொள்வார்கள். சட்டம் தங்களை நெருங்கும் போது தற்போது அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். ஆனால் பெரியவர், சிறியவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்ற பேதமின்றி சட்டம் அனைவரையும் சென்றடையும். எனவே குற்றவாளிகள் மட்டுமே அச்சப்பட வேண்டும், நல்ல மனிதர்கள் அல்ல. தவறு செய்தால் அது காலப்போக்கில் மறைந்து விடாது. எப்போதாவது ஒரு முறை அதற்கான தண்டனை கிடைக்கும் என்பதை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் புரிய வைக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே எதிர்கால சந்ததியினர் ஒரு நாகரிகமான நாடு குறித்து நம்பிக்கை கொள்வார்கள். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்றார். இந்த நிகழ்வில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகோன், கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தருண திசாநாயக்க உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள், கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க குடவத்த, பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டார்கள். மேல்கட்டி எழுப்பும் செயற்பாட்டை விரிவுபடுத்துவதற்காக மாத்திரமே அவசரகால சட்டத்தை நீடிக்க வேண்டும் எனவும் அது ஒருபோதும் அடக்குமுறை கருவியாக பயன்படுத்தப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி நியகொண்ட பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற டிட்வா சூறாவளியினால் வீடுகள் முழுமையாக சேதமடைந்த மற்றும் மண்சரிவு அபாயத்தில் உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட குடும்பங்களின் மீள்குடியமர்த்துவதற்காக காணி வழங்குதல் மற்றும் வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊழலற்ற நிர்வாகம், ஜனநாயகம் மற்றும் பொருளாதார சுபிட்சம் பற்றி பேச முடியாத எதிர்க்கட்சியில் உள்ள சிலரின் ஒரு கோஷமாக இனவாதம் மாறிவிட்டது. வடக்கிலோ அல்லது தெற்கிலோ இனவாதம் மீண்டும் தலை தூக்க இடமளிக்கப்பட மாட்டாது. நமது மிக பாரிய பலம் ஒற்றுமை என்றும், நமது நாட்டின் முக்கிய பலம் நாம் ஒன்று சேரும் இடத்தில் இருக்கிறது என்றும், அனைவரும் ஒன்றிணைவதன் மூலம் நாட்டை வலுவாக கட்டியெழுப்ப முடியும். கடந்த கால பாரம்பரியத்தின் அடிப்படையில் புதிய உலகத்திற்கு பொருத்தமான பொருளாதார மாற்றத்திற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளது. நமது அரசியல் வரலாற்றில் ஒவ்வொரு அரசியல் மேடையிலும் மோசடி மற்றும் ஊழலை ஒழிப்பது முக்கிய தலைப்பாக இருந்தது. முன்னாள் தலைவர்கள் அதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தனர். அதன்படி நமது நாட்டில் அரசாங்கங்கள் மாறிய போது மோசடி மற்றும் ஊழல் ஒரு முக்கிய தலைப்பாக மாறியது. நமது நாட்டின் அரசியல் மேடையில் மீண்டும் ஒருபோதும் மோசடி மற்றும் ஊழல் பற்றிய ஒரு முழக்கம் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த நாட்டின் அரசியல் மேடையில் ஜனநாயகம் ஒரு முக்கிய தலைப்பாக மாறிவிட்டது. தேர்தல்களை ஒத்திவைப்பது, பத்திரிகையாளர்களை கொல்வது, வீதிகளில் இடம்பெறும் கொலைகள் பற்றி பேசப்பட்டது. இந்த நாட்டில் மீண்டும் ஒரு போதும் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படாது. அரசியல் மேடையில் மீண்டும் ஒரு போதும் ஜனநாயகம் பற்றிய முழக்கத்தை எழுப்ப வாய்ப்பு இருக்காது. மேலும் அரசியல் மேடைகளில் பொருளாதார வீழ்ச்சி பற்றி தொடர்ந்து பேசப்பட்டது. நமக்கு வெளியே உள்ள அரசியல் கட்சிகள் மீண்டும் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் நாட்டை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பது பற்றிய முழக்கங்களை அரசியல் மேடையில் முன்வைக்க வாய்ப்பு இருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල එකඟතාවේ වැදගත් සාධක කීපයක් තිබුණා. අපි එකඟතාවයෙන් තියෙන සාධක කීපයක් තිබුණා. ඒතකොට මෙන්න මේ මූල්‍ය කළමනාකරණය අපේ ප්‍රාථමික ගිණුම අපි 2.3ක අතිරික්තයක් තියාගෙන යන්න ඕන. ඒක වැදගත්. ඒ කියන්නේ අපි උපයන ඔක්කොම අපිට වියදම් කරන්නත් බෑ. 2.3ක ධන අතිරික්තයක් අපි තියාගෙන යන්න ඕන. මෙන්න මේ රාමුවේ අපි අවුරුදු කීපයක් ගියොත් අපිට ඉතාමත් ශක්තිමත් ආර්ථිකයක් හදාගන්න පුළුවන්. ඒකේ ප්‍රතිඵල හැටියට මොකද්ද සිද්ධ වුනේ? අපිට කවදාවත් අතිරික්තයක් තිබුණේ නැහැ.
ආදායමෙන් අපි ඉතුරුවක් කරගත්තේ නැහැ. ඒ නිසා 2021-22දී ආණ්ඩු account එක භාණ්ඩාගාරයේ ගිණුම තිබුණා කෝටි 80,000ක බැංකු අයිරාවකින් දිව්වේ OD එකකින්. බැංකුව සල්ලි වියදම් කරලා තියෙනවා ආණ්ඩු සල්ලි දෙන්නේ නැතුව. කෝටි 80,000ක්. ඒ විදිහට ගන්න බැංකුත් වැටෙනවා. සමහර වෙලාවට අපේ OD එකේ පොලිය ගියා 33ට 2022-21 33ට 36ට ගියා OD පොලිය. ආණ්ඩු සල්ලි වියදම් කරනවා. හැබැයි ආණ්ඩුවේ සල්ලි නැහැ. බැංකුව සල්ලි වියදම් කරනවා 36 පොලියට. කෝටි 80,000ක OD එකක් තිබුණා. හැබැයි අපි කියන්න කැමති ගිය අවුරුද්දේ දෙසැම්බර් වෙනකොට කෝටි 1,20,000ක ධන ගිණුමක් එක තමයි අපි මේ අවුරුද්ද ආරම්භ කරේ. කෝටි 1,20,000ක් අපේ තැන්පතු තිබුණා. ඒක වැදගත්. ඒ කියන්නේ බිලියන 800ක බැංකු අයිරාවකින් දීපු භාණ්ඩාගාර account එක බිලියන 1,200ක ධන ගිණුමක් එක අපි ආරම්භ කරා. ඒක වැදගත් ආර්ථිකය. මහා බැංකුව කල්පනා කරන්න ඕන වෙනම ඒක ස්වාධීන ආයතන බවට පත් වෙලා තිනවා. මහා බැංකුව වෙනම කල්පනා කරනවා ඒගොල්ලන්ගේ වෙන ක්‍රියාකාරීත්වයක් ඒගොල්ලන්ගේ තියෙනවා. වෙළඳපොළ පාලනය කර ගැනීම සඳහා වෙළඳපොළේ මුදල් ඇතුළට ගන්න ඕනද? වෙළඳපොළට මුදල් නිකුත් කරන්න ඕනද? ඒ සාධකය මත තමයි අද මුදල් අච්චු ගහනවද? මාකට් එකේ තියෙන සල්ලි භාණ්ඩාගාරයට ගන්නවද කියලා තීරණය කරන්නේ ආණ්ඩුවට ඕනද නැද්ද කියන එක මත නෙවෙයි. ඒක ඉතාමත් හොඳ හැරවුමක් අපේ රටේ සිද්ධ වුණා. දැන් මේ අනුව තමයි අපිට පුළුවන්කම ලැබුණේ අවශ්‍ය වෙන රුපියල් ප්‍රමාණය අපි උපයාගත්තා. ඒක තමයි ප්‍රධාන අභියෝගය වුණේ. ඊළඟ අපේ ප්‍රයත්නනේ වැඩිපුර කොහොමද ඩොලර් රුපියා ගන්න. එකක් අපි භාණ්ඩා සේවා නිෂ්පාදනය කළ පිටරට අපනයනය කිරීම. මම කියන්න කැමතියි අපේ රට ඉතිහාසයේම වැඩිම අපනයන ආදායම අපි පෙව්වේ 2025 වසරේ. වැඩිම අපනයන ආදායම. භාණ්ඩා සේවා නිෂ්පාදනය කළ පිටරට යවල වැඩිම ඩොලර් ප්‍රමාණය ගෙන 2025. දෙක විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් අපි ඩොලර් එවනවා. මම හිතන්නේ ලංකා ඉතිහාසයේ වැඩිම විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් ඩොලර් එවපු අවුරුද්දත් 2025 ඩොලර් බිලියන 8.1කට වැඩි ප්‍රමාණයක් ඩොලර් එවලා තියෙනවා. තුන්වෙනි එක සංචාරක කර්මාන්තය. ලංකා ඉතිහාසයේ 2025 තමයි වැඩිම සංචාරකයන් ආපු වසර බවට පත් වුණා. ඒ වැදගත් අපේ ආර්ථිකය. හතරවෙනි අපි ඩොලර් රුපියන මාවත මොකද්ද? අපි ඍජු විදේශ ආයෝජන කැඳවීම. ආයෝජනයේ නෑ නීතිය වැටිච්ච රටකට ආර්ථිකය කඩා වැටිච්ච රටකට අවිලා කවුරුත් සල්ලි දාන්නේ? කවුරු සල්ලි දාන්නේ? 2022-23 කාලේ ඔක්කොම ව්‍යාපෘති කරමින් හිටපුවා දාලා ගියා. ආවේ නෑ එන්නේ. නැවත අපිට ලොකු අරගලයක් තිබුණා මොකද්ද? අපේ රටේ ආර්ථිකය පිළිබඳ විශ්වාසනීයත්වය. මූල්‍ය කළමනාකරණය පිළිබඳ විශ්වාසනීයත්වය අපි හදන්න ඕන. එමෙ හදපුවාම තමයි අපිට ආයෝජන ඉන්නේ. ඒ නිසා ඍජු විදේශ ආයෝජන ඩොලර් බිලියන උපයපු වසරක් බවට පත් වුණා 2025 වසර. අපි සැලසුම් කළා තියෙන 2026 ඊටත් වඩා වැඩි ඍජු විදේශ ආයෝජන කැඳවන්න. එහෙනම් අපේ ඩොලර් ප්‍රශ්නේ රුපියල් ප්‍රශ්නේ අපි විසඳගත්තා. ඊට පස්සේ අපි බැලුවා දැන් කොහොමද අපිට ආර්ථිකයේ ඉහළ